இப்போ கூட மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரு ஐயருன்னு காட்டுறதுல இவங்களுக்கு என்ன? ஆனா ஐயரு படத்தை எடுத்து துட்டு சம்பாதிக்கிற ஆசை உண்டு. ஆனா ஐயருன்னு காட்டினா என்ன குறைஞ்சு போயிடும்? உங்களுக்கு இவரை பத்தி எடுக்க, ஒரு பிராமணனை பத்தி எடுக்க விருப்பம் இல்லை என்றால் வேற யாரையாவது பத்தி எடுத்துட்டு போங்க. இந்த தமிழ் சினிமாவில் ஒரு மித்து இருக்குங்க. எந்த படம் நல்லா ஓடுதோ அந்த படத்துக்கு அந்த மாதிரி சில்லறை கிளம்பி வந்துருவாங்க. இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுதுடா, வெக்கம் கட்டவனே. அங்கெல்லாம் நீ பிராமணர்னா பெரிய புளுத்தின்லாம் காட்ட முடியாது. ஏன்னா அங்க பிராமணர்னா என்னன்னே தெரியாது. இப்போ அவரை வந்து பிராமணர்னு காட்டலன்னா நீ செத்துருவியா? இப்போ காட்டல, நீ செத்துரு. டே என்ன பேசுறதுனே தெரியல. டே இது 4G 5G 6G வரப்போற காலம் தான். இப்பயும் ஜாதி மயிரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இண்டஸ்ட்ரி விட்டு துரத்துறதுக்கு இவன் ஜாதி திமிரும் ஒரு காரணமா இருக்குன்னு தோணும். இப்போ உன் பொண்ணுங்க 4 இடத்துக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா? இப்போ அங்கெல்லாம் போயிட்டு அம்மா நான் பிராமணர்மான்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு. கண்டிப்பா 2 பேர்ட்டையும் செருப்படி வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரும். ஏற்கனவே ஒரு தற்கொலை புண்ட கவுண்டன் பாளையன்னு படத்தை எடுத்துட்டு ஜாதி ஆணவ படுகொலையை ஜாதி பெருமை படுகொலையா மாத்தி வச்சிருக்கான். ஒன்னு கன்ஃபார்ம் ஆச்சா, ஜாதி எப்போ ஒழியுதோ, ஜாதி இந்த மாதிரி வெடி பிடிச்சவன் எப்போ ஒளிரானோ அப்பதான் இந்த நாடும் உருப்படும்னு.